வெல்கம் டு ட்ரேடிங் இன்சைட் சேனல். நான் உங்கள் லக்ஷ்மி. இந்த வீடியோவில் நிஃப்டி 50 மற்றும் பேங்க் நிஃப்டியோட மார்க்கெட் அனலைசிஸ் தான் பார்க்க போகிறோம். ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவலை யூஸ் பண்ணி எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பிகினர் லெவல்லேருந்து ப்ரோ லெவல் வரைக்கும் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம், சார்ட் பேட்டர்னை வச்சு ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவலை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிஃப்டி 50யோட ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்துடலாம். மார்க்கெட் நம்ம இங்கே கால்குலேட் பண்ணி வச்சுருக்க பிரைவேட் பாயிண்ட்டுக்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. 3 சப்போர்ட் லெவல், 3 ரெசிஸ்டன்ட் லெவல் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது மார்க்கெட் நமக்கு பிரைவேட் பாயிண்ட்டுக்கு மேலே நகர ஆரம்பிச்சதுன்னா முதல்ல 25,149 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்து நமக்கு 25,239 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ இங்கே நம்ம இந்த லெவலையே இங்கே ஜோனாக எடுத்துக்கலாம். இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்து நமக்கு 25,296 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் நாளைக்கு இருக்கு. இதையும் தாண்டி மார்க்கெட் மூவ் ஆகுது அப்படின்னா நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஜோனை நமக்கு எக்ஸிட் பண்ணணும். இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் நமக்கு 3 ரெசிஸ்டன்ட் லெவலையும் தாண்டி 25,400 வரைக்கும் போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இது பிரைவேட் பாயிண்ட்டுக்கு கீழே மார்க்கெட் நகர ஆரம்பிச்சதுன்னா 25,002 வரைக்கும் நகர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல நமக்கு ஏற்கனவே சார்ட் பேட்டர்ன் பார்த்தோம்னா மேட்ச் ஆகுது. இதையும் தாண்டி மார்க்கெட் கீழே இறங்குது அப்படின்னா 25,000 மார்க்கெட் திரும்பவும் உடைச்சு 24,945 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இங்க நமக்கு இந்த ஜோன் கிடையாது இருக்கு. இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணி கீழ் நோக்கி இறங்குதா 24,855 வரைக்கும் மார்க்கெட் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. மேலும் இந்த வார வியாழக்கிழமை நமக்கு 24ஆம் தேதிக்குரிய நிஃப்டிக்குரிய எக்ஸ்பைரி இருக்கிறதுனால மார்க்கெட்ல நமக்கு ஏதாவது ஒரு பக்கம் ஃபிளக்சுவேஷன் வர்றதுக்கும் அதிக வாய்ப்புகள் உண்டு. அடுத்து பேங்க் நிஃப்டியோட நாளைக்குரிய ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்துடலாம். இங்க நமக்கு பிரைவேட் பாயிண்ட் 56,911. மார்க்கெட் பிரைவேட் பாயிண்ட்டுக்கு கீழே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இதே பிரைவேட் பாயிண்ட்டுக்கு மேலே மார்க்கெட் மூவ் ஆச்சு அப்படின்னா நமக்கு 57,130 வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இங்க நமக்கு கிட்டத்தட்ட இந்த இடத்துல நிறைய சார்ட் பேட்டர்ன் நமக்கு சார்ட் பேட்டர்ன் மேட்ச் ஆகுது. இதை எக்ஸிட் பண்ணிச்சு அப்படின்னா 57,505 வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இந்த ஜோனையும் நமக்கு எக்ஸிட் பண்ணிச்சுன்னா 57,724 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதே பிரைவேட் பாயிண்ட்டுக்கு கீழே மார்க்கெட் மூவ் ஆயிட்டு இருந்ததுன்னா 56,536 வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணிச்சு அப்படின்னா 56,317 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இங்க நமக்கு இந்த ஜோன் இருக்கு. இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணிச்சுன்னா 56,000 மார்க்கெட் உடைச்சு 55,942 வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.